குருட்டு யோசனை. பொன்னுசாமி சாப்பிட்டுட்டு திண்ணையில உட்காந்து ஏதேதோ இல்லாத யோசனைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்படி ஒரு நாள் அவன் இருக்கிறப்போ அவன் முன்பின் தெரியாத ஒருத்தன் அவனோட வீட்டுக்கு வந்தான். அவனை பார்த்தாலே ரொம்ப தூரத்துல இருந்து சிரமப்பட்டு வந்தவன் போல தெரிஞ்சுது. அவன் பொன்னுசாமிய பார்த்து, ஐயா, இதுதானே பொன்னுசாமியோட வீடுன்னு கேட்டான். பொன்னுசாமியும் கொஞ்சம் வேடிக்கை பார்க்க நினைச்சு, இல்ல, இங்க பொன்னுசாமின்னு யாருமே இல்ல, அவன் வீடு இந்த ஊர் சிவன் கோயிலோட வடக்க இருக்கு, அங்க போய் பாருன்னு சொன்னான். அந்த மனிதனும் திகைச்சுக்கிட்டே அப்படியான்னு சொல்லிட்டு மெதுவா போனான். அங்க போயிட்டு திரும்பி மறுபடியும் பொன்னுசாமியோட வீட்டுக்கு வந்து அங்க விசாரிச்சதுல அவர் வீடு இங்கதான் இருக்கிறதா சொன்னாங்க. அதனாலதான் திரும்பி வந்தேன். இங்க எங்கே அவரோட வீடு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொன்னான். பொன்னுசாமியும் யாராவது ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இது என்னவோ பொன்னுசாமி வீடு இல்ல, ஒருவேளை ஏரிக்கரை பக்கம் அவன் இருக்கலாம், அங்க போயின்னா விசாரிச்சு பாருன்னு சொன்னான். அந்த ஆளும் பொன்னுசாமி சொல்லியே ஏரிக்கரைக்கு போய் விசாரிச்சான். அங்குள்ளவங்களும் இங்க அப்படி யாரும் இல்ல, ஊருக்குள்ள ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு பழையபடி பொன்னுசாமியோட வீட்டுக்கு தான் அனுப்பினாங்க. அந்த ஆள் மறுபடியும் பொன்னுசாமியோட வீட்டுக்கு வந்து நின்னோன்னு பொன்னுசாமியும், ஏன் ஏரிக்கரை பக்கம் அவ இல்லையா, நல்லா விசாரிச்சியா? ஆனா இது மட்டும் பொன்னுசாமியோட வீடு இல்ல, நீ யாரோ ஏதோ சொன்னார்னு இங்க வந்துட்டியே, ஒரு வேலை செய், சத்திரத்துக்கு போய் விசாரி, அங்க யாராவது சொல்லுவாங்கன்னு சொல்லி அனுப்பினான். சத்திரத்துல போய் விசாரிச்சுட்டு அந்த ஆள் மறுபடியும் பொன்னுசாமியோட வீட்டுக்கே வந்தான். அவன், நான் விசாரிச்சதுல அங்க யாரும் இல்லைன்னும் இங்க எங்கேயோ தான் இருக்கிறதாவும் சொன்னாங்கன்னு சொன்னான். பொன்னுசாமியும், இதென்ன வேடிக்கை, நீயும் பல இடங்களுக்கு போயிட்டு விசாரிச்சுட்டு மறுபடியும் இங்கதான் வர, ஆனா இது மட்டும் பொன்னுசாமியோட வீடு இல்ல, அவன் தன்னோட பழைய வீட்டுல இருந்து மாறி வேற வீட்டுக்கு போயிருக்கணும், அதனால நீ தெற்கு வீதியில போய் விசாரிச்சு பாருன்னு சொல்லி அனுப்பினான். அங்கு போய் விசாரிச்சுட்டு மறுபடியும் அந்த ஆள் பொன்னுசாமியோட வீட்டுக்கே திரும்பி வந்து, எங்கே யார கேட்டாலும் இதுதான் பொன்னுசாமியோட வீடுன்னு சொல்றாங்க, நீங்களோ இது அவரோட வீடு இல்லைன்னு சொல்றீங்க, என்ன செய்யறது? ஒரு முக்கியமான தகவலை அவர்கிட்ட சொல்லணும், அவர் வீட்டையே கண்டுபிடிக்க முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டே நின்னான். அப்போ பொன்னுசாமி, முக்கியமான தகவலா, என்ன அது? நான் ஏதோ யோசனையில இது பொன்னுசாமியோட வீடு இல்லைன்னு சொல்லிட்டேன், நான் தான் பொன்னுசாமி, இது என்னோட வீடுதான்னு சொன்னான். அதை கேட்ட அந்த ஆள் தான் கேட்கறது உண்மைதானான்னு தன்னோட எதிரே உள்ளவன் புத்தி சுவாதீனத்தோட இருக்கிறானான்னு சந்தேகப்பட்டு அவனை ஏற இறங்க பார்த்தான். அவனும், நான் தான்ப்பா பொன்னுசாமி, நீ சந்தேகப்பட வேணாம், என்ன சமாச்சாரம்னு சொல்ல வந்தியே அதை சொல்லுன்னு சொன்னான். அந்த ஆளும் கொஞ்சம் கோபத்தோட, என்னை இப்படி அலைய வச்சிட்டீங்களே, நான் உங்க சின்ன தாத்தா வீட்டு வேலைக்காரன், அவர் நேற்று இரவு இறந்துட்டாரு, அவருக்கு மகனோ மகளோ இல்ல, அதனால இருக்கிறதுக்கு முன்னாடி அவரு என்னோட உறவினர்கள்ல யாரு முதல்ல வந்து என்னோட உடலுக்கு தகன கிரியைகள் செய்யறாங்களோ அவருக்கு தான் என்னோட சொத்து முழுதுன்னு சொல்லிட்டு இறந்தாரு. நாங்க 3 வேலைக்காரங்க அவரோட சொந்தக்காரங்க கிட்ட சொல்ல கிளம்பினோம், சொத்து அடையிறவங்க எங்களுக்கு ஏதாவது இனாம் கொடுப்பாங்க, இந்த ஆசையில தான் நான் வந்தேன், ஆனா இங்க நான் வந்து அலைஞ்சு திரிஞ்சதுல தாமதமாயிட்டு, இதுக்குள்ள அவரோட உறவினர் இன்னொருவர் போய் தகன கிரிகைகளை செஞ்சு சொத்துக்களை அடைஞ்சிருப்பாரு, உங்களால எனக்கு அலைச்சல், உங்களுக்கும் சொத்து கிடைக்காம போயிட்டுன்னு சொன்னான். அதை கேட்ட பொன்னுசாமி, ஐயோ, என்னோட முட்டாள்தனத்தால வரவேண்டிய சொத்தை இழந்துட்டேனே, வழக்கம் போல ஏதோ குருட்டு யோசனையில மூழ்கி உன்னை அலைய வச்சு வேடிக்கை பார்த்து சிரிக்க நினைச்சேன், இப்போ என்ன பார்த்தே சிரிக்கிற நிலை ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி தலையிலேயே அடிச்சுக்கிட்டான்.